எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கலையரசன் பேசுறேன். நம்மளோட முதல் ஷோ நம்ம என்ன பத்தி பேச வரோம்னா ஸோ அந்த பிராங்க்ஸ், ஸோ அந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நான் பேசுறதுக்காக இந்த ஷோ நடத்துறோம். ஸோ நம்மளோட டீம், அதாவது நம்மளோட குரூப் ஒரு பேர் என்னதான் கதை. ஸோ யூடியூப் போயிட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொன்னு டிக்டாக்ல போயிட்டு எல்லாரும் லைக் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே ஓகே, வாங்க கதைக்குள்ள போறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா கப்பல் விசஸ் சிங்கிள். ஸோ நம்ம என்ன சொல்ல போறோன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன்னு. ஓகே, வாங்க கதைக்குள்ள போலாம். இங்க நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா நம்மளோட என்னதான் கதையோட ஷோல கப்பல் விசஸ் சிங்கிள். ஸோ நம்ம ஒவ்வொரு கட்டமா போவோம். கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது நம்ம வீட்டோட முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம கப்பல்ஸ் பற்றி பேசுவோம். ஏண்டா டே, ஒரு வருஷத்துல, ஒவ்வொரு மாசத்துல, ஒவ்வொரு நாள்லையும் நீங்க ஒரு தடவைக்கு 3 தடவை கால் பண்ணி பேசுறீங்க. அதை கணக்கு பண்ண பார்த்தா ஐயோ நினைச்சு பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. சரி விடுங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்பர் 1. கல்யாணத்துக்கு பேசுறது எல்லாமே இப்ப பேசிடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுவீங்க? கண்ணாமூச்சி ரே கண்டு புரியா. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பார்த்ததுலடா. யாரையவா ஓடிக்கிட்டு இருப்பீங்க? இல்ல, அந்த கல்யாணத்துக்கு பேசுறதுல இப்ப பேசுறீங்க தெரியுமா, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க. இப்ப பேசுறவனும் சரி, பேசி முடிச்சவனும் சரி, எவனா இருந்தாலும் சரி, உனக்கு அந்த பிள்ளை கிடைக்க போறதும் இல்லை. சரி, உனக்கு அந்த பிள்ளை கிடைக்குமோ கிடைக்கலையே, அது உன்னோட இதுதான், எல்லாம் அவனோட சரியா. கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோ உனக்கு அந்த பிள்ளை. வேணாமா லவ் பண்ணலாமா, வேணாமா லவ் பண்ணலாமா, வேணாமா. உனக்கு இருக்க கடன் பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழ்வோம், எப்படி எதுல போவோம், யாருக்கிட்ட நல்லா வாழ்ந்து காட்டுறதுக்காக. ஸோ அதுக்காக நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை சேர்த்து வைங்கடா காசை. காடி வாங்கணும், வீடு வாங்கணும், அது இது வாங்கணும். அதை விட்டுட்டு கண்ணாமூச்சி வேறே கண்டுபுரி யாரையும் சொல்லி பாட்டு பாடினா மட்டும் போதுமா? இப்போ ஒன்று சொல்லி நான் கேட்டுக்கேன். இந்த காதல் உனக்கும் உன் கேர்ளுக்கு சண்டைனா உனக்குள்ள வச்சுக்கோ. எதுக்கு ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல சீனாப்பான சரி எதுக்கு நீ லவ் ஃபெயிலியரோட பாட்டுலாம் போடுற? சொல்லுடா. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. திடீர்னு உன் கான்டாக்ட் உள்ள எவனாவது ஒருத்தன் என்ன வச்சு புட்டுக்கிச்சா அப்படின்னு கேட்டாக்க உனக்கு மனசு வலிக்காது? ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். வலிக்குமா? வலிக்காது? வலிக்கும். ஏன் நம்மளும் ஒரு காலத்துல வலிக்கதான் செய்யும். அதனாலதான் சொல்றேன், 2 பேருமே பிரிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் ஃபியூச்சருக்கு பேசுகிறத ஃபியூச்சரில் பேசுங்க. ஆனால் அந்த ஃபியூச்சரில் எப்படி வாழ போறீங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு இப்போ காசு அடிச்சு வீட்டுக்கெல்லாம் வாங்கிக்கோங்கடா. அதை விட்டுட்டு விடிய கால் பேசிக்கிட்டு இதெல்லாம் தண்டை செலவா இல்லை. டிஜி காசு போடணும், அதை போடணும், இதை போடணும். சோறுண்டு சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறதுக்காக நீ லைனு காசு போனு கண்டுனா பார்த்துவியா? தெரியாதா? கே ஸோ இதுதான் கப்பல்ஸோட இது. இன்னொன்று, தான் காதலிக்கிறோன்னு எவன்கிட்டையும் சொல்லவும் கூடாது. நான் மட்டும்தான் காதலிக்கிறேன்னு எவன்கிட்டையும் வித்த காமிக்க கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ காதல் அதாவது கப்பல்ஸை கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன், மறுபடியும் போடுறேன். இப்போ சிங்கிள்ஸ் போகணும். ஐயோ, மீண்டுமா கவலைப்படாதீங்கப்பா. சிங்கிள்ஸ்லாம் நம்மளுக்குலாம் பொண்ணுங்களாம் மாட்டலன்னா நம்மளாம் சந்தோஷம். எந்த பொண்ணு பார்க்கலாம், எந்த பொண்ணுக்கு நம்பர் வாங்கி பேசலாம், யாரை கிட்ட பேசலாம், சைட் அடிக்கலாம், கோயிலுக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் உன் இஷ்டத்துக்கு. ஏன்னா உன் பிறந்த நாளைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல மாதிரி நடத்துக்கணும். அதே நீ சிங்கிளாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கூட பூத்து அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான். இன்னொன்று, விடிய கால் பேச தேவையில்லை, அனிவர்சரிக்கு எதுவும் வாங்கி கொடுக்க தேவையில்லை.
இந்த கண்டது கடைசி நாள்லாம் வருது, லவ்வர் டே, கேர்ள் ஃப்ரெண்ட் டே, முத்தம் கொடுக்குற டே, முத்தம் எதுனமோ கண்ட டேலாம் வருது தெரியுமா? அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீ ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறியா, உங்க அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டேனா கொண்டாடு, அது ஃபேமிலியோட என்ஜாய் இருக்கலாம். சிங்கிள்ஸுக்கு ஒன்று சொல்கிறாலாம் கேட்டுக்கோங்க. கடல்ல மீனா இல்லைன்னு சொல்லுவானுங்க, அதை மட்டும் நம்பிடாதீங்க. ஆமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? கடல்ல இருக்கிற மீனெல்லாம் புடிச்சிட்டு விட்டுடுறானுங்க. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. கடல்ல அந்த மீனை போய் பிடிக்கும் போது ஐ நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போயிடுது. தேவையா? அது பசங்க குட்டைக்கு போங்கடா மீன் பிடிக்க. வவ்வா மீன், பண்டாயா மீன், வெறா மீன் எல்லாம் கிடைக்கும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்னொன்னு, சிங்கிள்ஸ் நீங்க சோகமான பாட்டு போடுறது அது ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களோட வேலை, எஜுகேஷன், படிப்பு, ஸோ அதெல்லாம் போடலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க லவ் பாட்டு போட்டீங்கன்னா அங்கிருந்து ஒருத்த வந்துட்டு என்னடா லவ் பண்றீங்களாடா, எந்த பொண்ணுடா, எந்த சரக்குடா, எந்த பையனடா கேட்பாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆத்திர மாதிரி வரலாம். அதே நீங்க லவ் ஃபெயிலியர் பாட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்த வந்து கேட்பேன், என்ன மச்சி எந்த சரக்கு விட்டுட்டு போச்சு, என்ன கைக வேற லெவலா, சரி கவலைப்பட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவனுக்கே அங்கே கிளிதான், உனக்கு என்ன அங்கே வேணும். அதுல ஒவ்வொருத்தர் சொல்லுவான் சிங்கிள்ஸ் கட்ட, அதுவும் கணக்கா ஃபோக்கஸ் பண்ணி சிங்கிள் கட்ட சொல்லுவான், கடல்ல மீனா எல்லாம் மச்சின்னு சொல்லுவான். கடல்ல மீனை போய் எடுத்தாதான் சொல்லுத மீனே ஐ நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா அந்த மீனை நம்ம இருக்கிறதுக்கு முன்னுக்கு வேற எவனா அந்த மீன் நம்ம வளர்த்துட்டு விட்டுருப்பான்டா கடல்ல. அப்போ போகும்போதெல்லாம் அந்த மீன் அப்படிதான் சொல்லும். அதுதான் தான் சொல்ற, குட்டைக்கு போ, குட்டையில வெறா மீன் இருக்கு, முள்ளு கண்ட மீன் இருக்கு, பன்றாயா மீன் இருக்குடா. அதான் ஒரு மீனை பார்த்து எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, வாழ்க்கை கொஞ்சம் இடிக்கும் தான். ஆனா நீ ஒரு முரட்டு சிங்கிளா இருந்தினா உன்னை எந்த பொண்ணாட்டி பார்க்காது. சிங்கிளா இருக்க வரைக்கும் எல்லா பொண்ணையும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கேர்ள் வந்து வச்சுக்கோ, ஏன் எதுவும் பார்க்க முடியாது, பார்த்துக்கோ. ஓகே, இப்போ சிங்கிள்ஸ் பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ நான் மறுபடியும் முதல்ல சொல்ல தெரியுமா, கப்பல்ஸ்க்கு மறுபடியும் வரேன். ஓகே, கப்பல்ஸ் நீங்கள்லாம் என்ன சொல்ல வரேன்னா, கப்பல்ஸ் நீங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருந்து சொல்லுவீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவும் சாந்தமாக இருப்பாங்க. ஓகேவா? சாந்தமாக இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் கொஞ்சம் ரகட்டாக இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் ஓகேவா இருக்குவேன். ஸோ இப்போ வந்து நான் ரகட்டை அப்புறம் சொல்கிறேன். முதல்ல வந்து நார்மல் பேரண்ட்ஸு என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா ஏதோ பாயான்னு சொல்லி கேர்ளான்னு சொல்லி ரெண்டு பேர்த்து யாரோடாலே உங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டீங்க, ஆமாம் நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உட்காந்து வச்சு பேச வைப்பாங்க. என்ன பேச வச்சுக்குவாங்க, முதல்ல உங்களுக்குன்னு எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க, காதலிங்க தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு எல்லாமே வாங்கி வச்சுட்டு காதலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட நார்மலாக பேசுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் தான் வீட்டில் வந்து சொல்லிட்டீங்களே. ஓகே, நெக்ஸ்ட் ரகட் பேரண்ட்ஸ். சொந்தம் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கோ இல்லை அந்த பையனுக்கோ தெரியும், நம்ம அம்மா அப்பா கிட்ட எது சொன்னாலும் கொஞ்ச நாளே முறைச்சி பார்த்தாலே ஓடிடுவேன்னு. இது காதல் விஷயமா ஆச்சு, உனக்கு அடி வயிற்றுலேருந்து ஒரு அற விட்டான்னு வச்சுக்கா, கருப்பா இருக்கிறவன் மூஞ்சி முகரெல்லாம் சிகப்பா மாறிடும். அவ பொண்ணு இல்லடா, ஃப்ராக் போட்ட பையன். பயம் வாந்தியா வரும். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு 2 மணி 3 மணி போல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ ரெண்டு பேர்த்து யாராவது ஒரு ஆள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டில் யார் அந்த கருப்பாருன்னு உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா சந்தேகம். என்ன சந்தேகம், யாரு தான் இத்தனை மணிக்கு கால் பேசுறா, என்ன பண்றாங்க. ஒரு நாள் வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன பிள்ளை, ஏய் வாடி சண்டை போடுவோம், வாடியே போர் அடிக்குது எனக்கு, வாடி சண்டையா போட்டுக்கிட்டுமாமா, என்ன போடணுமா. உடனே உங்க அம்மா நீதான் நான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா நான் தான், நீ சொல்லுவேன். உடனே அம்மா நான் ஒரு பிள்ளை லவ் பண்றேம்மா. உடனே அவங்க அம்மா இருக்காங்களே, கையில காலில் கடிக்கிறது தான் எடுத்து எடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போற வயசுல உனக்கு கடன் வாங்கி வட்டி வாங்கி அது இதுன்னு பண்ணாக்கா நீ லவ் பண்ணிட்டு வந்து திரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தேவையில்லாம அடி வாங்கிட்டு. அது மட்டும் இல்லை, இல்லம்மா எனக்கு ஃபேமிலியை விட காதல் தான் முக்கியம் சொன்னேன்னு படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா.
பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா. அதையும் வச்சுக்கோங்க, கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பமும் முக்கியம். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கணும். எனக்கு இந்த காதல்கள்லாம் பார்த்தா சுருப்பு தான்ப்பா வருது. ஏன்னா நான் சிங்கிள் தான், இருந்தாலும் சொல்றேன், என் டீம்ல ஒருத்தன் இருக்கான். அப்படி என்னதான் பேசுவானுங்கன்னு தெரியல, கால்ல என்ன பேசுவானுங்கன்னு தெரியாது. பார்த்துக்கோங்க, வீட்டுல விளக்குமாறாட்டி. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எல்லாரும் தமிழங்க வீட்லயும் ஆயுதத்துக்கு விளக்குமாறு மோப்பு கட்டை தான் மெய்மாங்க. பார்த்துக்கோங்களேன். ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுக்காக அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்காக காத்து வச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கான இடத்துக்கு பாய். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.